அண்டர்ரேட்டட்னா இப்படி இருக்கணும். இன்னைக்கு சினிமா ஆஃப் தி டேல 2019ல ஒரு ஸ்லோபன் கிரைம் த்ரில்லராக ரிலீஸ் ஆன ரசவாதி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அர்ஜுன் தாஸ் கொடைக்கானல்ல ஒரு சித்தா டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப அரகண்டாவும் சாடிஸ்டாவும் அதே சமயம் சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமோட இருக்காரு. தன்னை சுற்றி யார் ஹாப்பியாக இருந்தாலுமே பிடிக்காத இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தாஸ் அவர் லவரோட ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே செம்ம இரிட்டேட் ஆகிறாரு. இப்போ இந்த ஹீலிங் நேச்சர் இருக்கிற அர்ஜுன் தாஸ்க்கும் டெஸ்ட்ராயிங் நேச்சர் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் நடக்கிற கிளாஷ் தாங்க இந்த படத்தோட கோர். இந்த படம் ஒரு ரெகுலர் த்ரில்லராக இல்லாமல் சிதான் வர்மா பேக்ட்ராப்ல கேரக்டரைசேஷன்ல பயங்கரமா ப்ளே பண்ணிருப்பாரு டைரக்டர். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கேரக்டர் சுத்தியே படம் ரிவால்வ் ஆகிறதுனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம ராக் சாலிடா இருக்கும். ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரியா ஆரம்பிக்கிற படம் போக போக சஸ்பென்ஸ் பில்ட் ஆகி கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டா இறக்கி விட்டுருப்பாங்க. ஒரு காமன் ரியலிஸ்டிக் அட்மாஸ்பியர்ல எடுக்கப்பட்ட சினிமாட்டிக் விஷுவல்ஸ் படத்தோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த். இது ஒரு ஸ்லோ பர்னர் அப்படிங்கிறதுனால படம் கொஞ்சம் பொறுமையா தான் மூவ் ஆகும். அந்த ஸ்லோனஸ்க்குலாம் ஒருத்தன்ற மாதிரி கடைசியில ஒரு நல்ல எமோஷனல் பே ஆஃபுமே கொடுத்துருப்பாங்க. சாந்தகுமாரோட மௌனகுருவன் மகாமுனி அளவுக்கு கிரிப்பிங்கான த்ரில்லர் இல்லைனாலும் கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. டெய்லி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவிஸ் வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.